ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹோல்சமான எபிசோடா இருக்க போகுது. ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கே வந்து மேட்ச் ஜெயிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து கண்டினியூஸா லூசிங் சைட்லயே பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா மேட்ச் ஜெயிச்சோன்னு எனக்கே ஒரு மாதிரி ஷாக்கா இருந்துச்சு. நான் வந்து ருத்ராஜ் அடிக்கலாம், சிஎஸ்கே அடிக்கலாம் தமிழ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா அசால்ட்டா வந்து சிஎஸ்கே ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம மேட்ச் அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ஏன்னா எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ நான் தான் வந்து இந்த ஃபுல் வீடியோ வந்து தூக்கிட்டு போக போறேன். போன வீடியோக்கு வந்து 1.7K வியூஸ் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சிஎஸ்கே தோத்து நான் டிப்ரெஷன்ல அந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1.7K வியூஸ் போயிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லா வீடியோஸும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்து ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணி நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னாச்சுன்னா வந்து ஸ்டார்டிங் வந்து டாஸ் வந்து டெல்லி ஜெயிச்சிட்டாங்க, பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுலயே பார்க்கும்போது எல்லாருமே பவுலிங் தான் சூஸ் பண்ணணும் மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அங்கேயே ஒரு மாதிரி பேக் ஃபுட் போயிட்டு என்னடா டாஸ் வேற தோத்துட்டாங்க, பவுலிங் வேற கஷ்டம்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சென்சிபிளா, கொஞ்சம் ஸ்குவாட் செலக்ஷன் ரொம்ப சென்சிபிளா இருந்துச்சு. டிவால் பிரவிஸ் ஓகே, அவர் ஃபிட்னா உள்ளதான் வர போறாரு. மேட் ஹென்ரியை டிராப் பண்ணிட்டு குர்ஜப்ரீத் சிங் வந்து கொண்டு வந்தாங்க. எனக்கு குர்ஜப்ரீத் சிங் மேல பெருசா எனக்கு டெபாசிட்டிங் நல்லா பண்றாருன்னு தான் எனக்குமே அந்த நியூஸ் தான் தெரிஞ்சு. பட் ஆனா எனக்குமே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. சரி ஓகே ஓகே ஏதோ ட்ரை பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். பட் குர்ஜப்ரீத் சிங் சூப்பரா போட்டாரு. அது கிரெடிட்ஸ் கொடுத்து அவரும் நல்லா தான் போட்டாரு. ஓகே பேட்டிங்ல வரும்போது பார்த்தா சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். நான் வந்து சீரியஸா இன்னைக்கு மேட்ச் தோத்துருந்தா ருத்ராஜ் கெய்க்வாட பிடிச்சி அடிக்கலான்னு தான் நிஜமா இருந்திருந்தேன். ஆனா வந்து இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சனா அவன் அடிக்க முடியல. பட் இருந்தாலும் நான் சில பாயிண்ட்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் நான் சஞ்சு சாம்சன் நாக்கு வரேன். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச்ல பார்த்து எடுத்தோம் ஒரு ட்ரபிள் இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் உள்ள வருதா வெளியே வருதா, அடிக்கலாமா டிஃபெண்ட் ஆடலாமா, ஒரு குழப்பத்திலே ஆடுவார். ஆனா இன்னைக்கு வந்து சூப்பரா ஆடிட்டாரு, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம. ஃபர்ஸ்ட் பால் வந்து அவர் கரெக்டா அவரை இன்சைட் அவுட் ஆடுறது, கட்டு புல்லு எல்லா ஷாட்ஸும் சூப்பரா ஆடினாரு இன்னைக்கு. பால் இன்னைக்கு நல்லா வர விட்டு ஆடினாரு. இன்னைக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயா ஆடின மாதிரி இருந்துச்சு. எல்லா மேட்ச் ஒரு ப்ரெஷர்ல இருந்த மாதிரி, இந்த மேட்ச் ஒரு மாதிரி ஃப்ரீயா ஆடின மாதிரி இருந்துச்சு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. அவரோட பவர் பிளே அவர்னால பவர் பிளேல வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சஞ்சு எனக்கு நல்லா தான் ஆடினாரு. எப்ப வரைக்கும் ஒரு 75-80 வரைக்கும் நல்லா ஆடினாரு. அந்த 80 to 100 ஃபேஸ்ல வந்து ரொம்ப டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது அங்க ஒரு 10-15 பால் கிட்ட வந்து சஞ்சு சாம்சன் மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லவா, இல்ல அவரு ரொம்ப நேரம் உள்ள ஆனா டயர்ட் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. அந்த இந்த ரிட்டையர்ட் வேற மாத்துறாங்க. அது மேபி அவர் டயர்டா கூட இருந்திருக்கலாம். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த 15 பால் வேஸ்ட் பண்ணாம சும்மாவே சுத்தி இருந்திருக்கலாம். இன்னொரு 10-15 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். பட் அதை தவிர்த்து தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் வந்து சூப்பரானா காட்டினாரு. செமையா இருந்துச்சு அவர் பார்க்கறது. அதாவது வந்து பவர் பிளே சூப்பரா டாமினேட் பண்ணாரு. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச விஷயம் சஞ்சு சாம்சன். ருத்ராஜ் கெய்க்வாட் எனக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சத்தியமா எனக்கு புரியல. அவனுக்கு பேட்டிங் மறந்து போச்சு. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. அதாவது பவர் பிளேல வந்து ஃபுல்லா டிரைவா ஆடுறான். என்ன எனக்கு புரியல. சஞ்சு சாம்சன் அதாவது பக்கத்துல ஆடுற பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன் அப்ப எப்படி ஆடுறான்? வெளில 5, அதாவது 2 பேர் தான் வெளியே நிக்க போறான். நீ சும்மா இன்சைட் சும்மா தூக்கி அடிங்க, அடிச்சாலே 4 2s கிடைக்க போகுது. நீ என்னமோ டிரைவ்ல தான் 4 தான் அடிக்கணும்னு நினைச்சா எத்தனை பால் வேஸ்ட் பண்ற? 12 பால். நேற்று ராஜஸ்தான் மேட்ச் பார்த்தோன்னா அங்கிட்டு பாரு சின்ன பையன் அடிக்கிறான். இப்ப சின்ன பையன் வந்து அடிக்கிறான் 12 பால்ல 30-40 அடிக்கிறான். நீ அங்க போய் கட்டையை போட்டு ஆடிட்டு இருக்க. அது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. ருத்ராஜ் வந்து கொஞ்சமாச்சும் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்காம சும்மா டிரைவ்லயே நான் 4 தான் அடிப்பேன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் பார்த்தா பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்கட்டு குல்தீப் யாதவ் சாரி அக்ஷர் பட்டேல் போடுறான். அப்ப வந்து தூக்கி அடிக்கிறான். அந்த ஷாட்டை தான் நீ பவர் பிளே அடிச்சிருக்கணும். அப்ப இந்த ஷாட்டை நீ பவர் பிளே அடிச்சா கன்ஃபார்ம் உனக்கு ஒரு 4 கேரண்டி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவனே உனக்கு விட்டு கொடுப்பான். நீ உன் கவர்ஸ்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ணி அடிச்சிருக்கலாம். அது வந்து ருத்ராஜ் கொஞ்சம் பவர் பிளேல வந்து கொஞ்சம் தூக்கி அடிக்கணும். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு வந்து பியூர் சூப்பர் எக்ஸாம்பிளா மாதிரி ஆடினாரு. சஞ்சு சாம்சன் ஆடின மாதிரி ருத்ராஜ் ஆடணும். பவர் பிளே எப்ப அந்த இன்ஃபீல்ட வந்து கிளியர் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் ரன்ஸ் வந்துடும். அது வந்து கரெக்டா பண்ணணும். கேப்டன்சில நான் ஏதாச்சும் பேசலாம்னு பார்த்தேன். பண்ணா எனக்கு தப்பிச்சிட்டாரு கேப்டன்சி எப்படியோ. இன்னைக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட்ஸ்க்கு வந்து கிரெடிட் கொடுத்தான். ஏன்னா வந்து கரெக்டான பிளேயிங் லெவல் எடுத்தாரு. கரெக்டா இன்னைக்கு பவுலிங்குமே ஓகே, நீங்க எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. மேபி அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னைக்கு ருத்ராஜ் வந்து கடிக்க முடியாது, தப்பிச்சிட்டான். சரி இன்னொரு எப்பயாச்சும் இருக்கும் அன்னைக்கு பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஆயுஷ் மாத்திரே செமையா ஆடினா. வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் உட்கார வச்சுட்டு ஆயுஷ் மாத்திரையும் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் போடலான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா சூப்பர் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு எனக்கு சஞ்சு சாம்சன் இன்னொரு கிரெடிட் பண்ணணும்னு நான் போன வீடியோ பேசியிருப்பேன். சஞ்சு சாம்சன் வந்து ஆக்டிவாவே இருக்க மாட்டான், அவன் டீம் இப்படியே போனா எனக்கு அந்த மாதிரி உட்காந்துருப்பான் மாதிரிலாம் பேசினான். சஞ்சு சாம்சன் நல்ல ஆக்டிவா இருந்த மாதிரி இருந்துச்சு. இவன் ஆயுஷ் வந்தோடனே அவன்கிட்ட ஏதோ பேசினான், நிறைய பேசி விளாண்ட மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரே சூப்பரா ஆடினான். எல்லா பால்ஸும் சூப்பரா கரெக்டா அடிச்சான். அந்த ஆரத்துல போட்டதெல்லாம் நல்லா டக்கா டக்கான்னு அடிச்சான்.
இன்னைக்கு ஆயுஷ் மாத்திர இன்னிங்ஸுமே எனக்கு பிடிச்சிருச்சா. நடுவுல 2 பேருக்கும் டயர்ட் ஆயிருச்சுன்னு மாதிரி பார்த்தேன். ஏன்னா வந்து ஹீட்னால எனக்கே இப்படி இருக்குது. ஹீட்னால வந்து அவங்களுக்கு டயர்டா இருந்தால மேபி 2 பேரும் ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. அதனால வந்து பட் 2 பேருமே நல்லா இருக்க வரைக்கும் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி ஆடினாங்க. பட் ஆனா அந்த ஒரு 15 to 17, 18 ஓவர்ஸ் இந்த ஒரு 3 ஓவர் கிட்ட வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க. பவுண்டரி அடிக்காம சும்மா சிங்கிளா தடவிட்டு இருந்தாங்க. நான் அப்போ யோசிச்சேன் மேபி இந்த 3 ஓவர் தான் வந்து ரொம்ப காஸ்ட் பண்ண ரொம்ப வந்து மேட்சை இது பண்ண போதும்னு யோசிச்சேன். பட் பரவாயில்ல எப்படியோ கடைசியில் எப்படியோ இதாயிருச்சு. பட் ஆனா ஃபிளமிங் ஆனா இங்க நீ பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனா நீ ரிட்டையர்ட் ஆக்குன யாரு ஆயுஷ் வந்து ரிட்டையர்ட் ஆக்கிட்டும் ஒருத்தர் இறக்குற பத்தி அவனும் ரிட்டையர்ட் ஆன மாதிரி தான் வந்து ஆடினான். சிவம் துபே ஃபர்ஸ்ட் 2 பால் தடவிட்டு இருந்தான். சரி இன்னைக்கு மாட்டிடுவான் இன்னைக்கு செத்தான்னு பார்த்தா கடைசி ஓவர்ல முகேஷ் போட்டா அடிச்சிட்டான். எனக்கு இந்த ருத்ராஜ் தூபே வந்து இப்படியே தப்பிச்சிடறானுங்க. எப்பயாவது அடிக்கலான்னு போகும்போது இப்படியே தப்பிச்சிடறானுங்க. ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ருத்ராஜ் மாட்டா நீ தப்பிச்சிட்டான். தூபே எல்லா மேட்ச் அடி வாங்குற மாதிரியே போறான். ஆனா தப்பிச்சிடறான். எப்படியோ ஒரு 2 6 அடிச்சிடறான். அவருக்கு போய் தப்பிச்சிடறான். என்ன குறையே சொல்ல முடியாத மாதிரி தான் பண்ணி ஓடிடுறானுங்க 2 பேரும். ஸோ பேட்டிங்ல பார்க்கும்போது இன்னைக்கு வந்து சஞ்சு சாம்சனோட 100 வந்து நல்ல 100. அப்புறம் வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து செம்மையா பேட்டிங் பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சிவம் துபே கடைசியில் ஒரு 10 பால் 20 ஓகே டீசென்ட் இன்னிங்ஸ். ஆனால் எனக்கு வந்து சிவம் துபேக்கு பதிலாக நம்ம டிவால் பிரேவிஸ் வந்தோம். டிவால் பிரேவிஸ் இறக்கி இருந்திருப்பேன். எனக்கு மேபி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும் மேபி. எனக்கு அந்த சஞ்சு சாம்சன் வந்து இந்த 90 to 100 அந்த 100 அடிக்கிற ஃபேஸும் அந்த லாஸ்ட் 15 to 17 ஓவர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. அது வந்து பண்ணக்கூடாது. டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆர்சிபி எல்லாம் பாருங்க டயர்ட் ஆயிடுச்சு. நல்ல இன்னிங்ஸ் 50 அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அடிக்கதான் ஆரம்பிப்பான். ஒரு மேட்ச் கூட சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் கூட நடந்திருக்காங்க. அடிச்சவனே இவன் ஆடி இருப்பான். ஒரு ஸ்கூப் மாதிரி ஆடி இருப்பான். போல்ட் ஆகும். அதெல்லாம் சரியான டாக்டிக். அதுக்கப்புறம் தான் வந்து டிம் டேவிட் வந்து அடிச்சான். ஸோ இன்னிங்ஸ் ஆடிட்டு அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சா கோ ஃபார் த ஷாட்ஸ் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. பேட்டிங் இருக்கு. ஏன்னா அப்போ உனக்கு ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. நீ வந்து அப்படி ஒன்றும் கிரவுண்ட்ல ஆடி பாடணும்னு அவசியமே இல்லை. தூக்கி அடியில போல்டா பிரச்சனையே இல்லை. உன் ஜாப் முடிஞ்சிருச்சுன்னு நீ அங்க இருக்குன்னு அவசியமே இல்லை. ஏன்னா T20 வந்து அப்படிதான் ப்ராசஸ் ஆகுது. நீ அந்த மாதிரி ஆட்டு போலாம். ஸோ ஓகே இது இந்த மாதிரி அடி கடைசியில் வந்து 212 வந்து டார்கெட்டா இருந்துச்சு. நான் நினைக்கும் போது ஓகே ஒரு 15-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கான்னு தோணுச்சு. ஏன்னா வந்து சிஎஸ்கே பவுலிங் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் வந்து இந்த அக்யூப் நபிதார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டெபியூ பண்ணாரு. பட் அந்த அளவுக்கு இன்னைக்கு ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் இது பண்ணக்கூடாது. பட் அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இம்ப்ரெசிவா அவர் போடல அக்யூப் நபிதாரு. மற்றபடி பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவுக்குமே இன்னைக்கு அவர் டே கிடையாது. குல்தீப் யாதவுமே சரியா போன. நட்ராஜனுமே நல்லா அடி வாங்கிட்டாங்க. பட் இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு டெல்லி வந்து பவுலிங்னு சொல்ல போனா அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்லை. ஃபீல்டிங்குமே ரொம்ப ஸ்லாப்பி ஃபீல்டிங். நிறைய கேச்சஸ் விட்டாங்க அவங்க சைட்ல இருந்து. ஒரு மாதிரி இன்னைக்கு டெல்லிக்கு வந்து ஒரு மாதிரி பவுலிங் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி ஆஃப் டே மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்கே வந்து பவுலிங் வந்தாங்க. இம்பாக்ட் பிளேயர்ல பார்த்தா அக்யூன் ரொம்ப நாள் எல்லா சேனல்லையும் பேசியிருப்பாங்க. அக்யூன் ஹுசைன் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. பாத்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் 10 நிமிஷம் ஓப்பனிங் வந்தாங்க. 10 நிமிஷம் பார்க்க ஒரு மாதிரி சாலிடா தெரிஞ்சாரு. கேஎல் ராகுல் ஸ்டார்ட் பண்ணாரு. பட் கடைசியில பாத்தீங்கன்னா சூப்பர். ஆனா சிஎஸ்கே வந்து இன்னைக்கு வந்து அக்யூன் ஹுசைன் ஓகே ஒரு மாதிரி டீசெண்டா போட்டாரு. கலீல் அகமது ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல ரொம்ப அடிதான் வாங்கினாரு. ஒரு மாதிரி பார்க்கவே இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா நல்ல விக்கெட்ஸ். அப்படியே ஃபீல்டிங் வந்து நீங்க சத்தியமா சொல்ற ஃபீல்டிங் சூப்பரான ஒரு ஃபீல்டிங். அதாவது ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் பார்க்கும்போது இந்த மேட்ச்ல பார்க்கும்போது ஃபீல்டிங் எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங். அந்த இப்போ கேட்ச் யாரு சர்ஃப்ராஸ் கான் பிடிச்ச கேட்ச்னா சரியான கேட்ச், சரியான டைவ் கேட்ச். அப்புறம் 100 ஒரு சரியான 6 ஸ்டாப் பண்ணதுனால நல்ல ஒரு ஃபீல்டிங் இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு சிஎஸ்கே வந்து இப்படி பார்க்கறதுக்கு. டிவால் பிரேவிஸ் இன்னைக்கு ஒரு 2-3 கேட்ச் பிடிச்சிட்டான். அதுவும் டிவால் பிரேவிஸ்னா நல்ல வேலை அங்க தூபேலாம் இருந்ததுன்னா எப்படி கேட்ச் ஏதாச்சும் ஒரு கேட்ச் 3ல 1 விட்டுருப்பான். நல்ல வேலை தூபே பதிலாக அங்க பிரேவிஸ் இருந்தனால தப்பிச்சிருச்சு. அன்சோல் கம்போஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணி போட்டான். குர்ஜப்ரீத் சிங்குமே சூப்பரா போட்டான். ஆனா ரியலா வந்து ஜெமி ஓவர்டன் வந்து சீரியஸா நான் போன வருஷம் பார்த்த ஓவர்டனும் இந்த வருஷம் பார்க்குற ஓவர்டனுக்கும் சம்பந்தமே இல்லை. சூப்பரா போடுறான். பேஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. லைன் லென்த் கரெக்டா போடுறான். இன்னைக்கெல்லாம் 4 overs 18 என்ன பவுலிங் பாருங்க. ஒரு ஆல்ரவுண்டர் வந்து 4 over 18 போட்டு போறான். எனக்கு சத்தியமா வந்து செமையா இருந்துச்சு. அது ஒரு எனக்கு தெரிஞ்சு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அவனுக்கு தான் கொடுத்துருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. பட் சஞ்சு சாம்சனுக்கு தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து போச்சு. பட் பரவாயில்ல. ஆனா என்னோட மேன் ஆஃப் த மேட்ச் பாத்தீங்கன்னா வந்து ஓவர்டன். ஏன்னா வந்து இந்த 4 over 18 ரொம்ப குரூசியலான ஃபேஸ்ல வந்து குரூசியலான விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்கான். அவன் எடுத்த 2 விக்கெட் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வீர் எடுத்திருக்கான். அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் 2 பேர் எடுத்திருக்காங்க. ஒரு முக்கியமான விக்கெட்ஸ். அதனால வந்து தெரிஞ்ச ஓவர்டன் நல்லா போட ரன்ஸும் கொடுக்கல. ஸோ அதனால நல்ல பவுலிங். குர்ஜப்ரீத் சிங்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டெபியூ தான். நல்லா அவருக்கு இந்த பிச் எனக்கு நல்லா அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நல்லா வந்து ஒரு நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. சூப்பரா இருந்தனால அவருமே நல்லா பண்ணிட்டாங்க. டெல்லியிலுமே இன்னைக்கு பெருசா யாருக்கும் பேட்ல அவ்வளோ எல்லாம் வந்து சுத்திட்டு தான் இருந்தானுங்க. 10 நிமிஷம் கிடைச்ச ஸ்டார்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் ஆடினாரு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருக்குமே பெருசா சிக்கலை.
இன்னைக்கு ருத்ராஜ் பவுலிங் ரொட்டேஷனுமே ஒரு மாதிரி கிளீனா போட்டாரு. அவர் வாட்டு கிளீன் பண்ணி அதாவது வந்து எப்படி சொல்றது நல்லா இன்னைக்கு ரொட்டேட் பண்ணிட்டாரு பவுலர்ஸ். நான் யாரும் ஷட்டில் லைக் நூர் அகமது வந்து எனக்கு புரியல. நூர் அகமது வந்து அவர் ரன்ஸ்க்கு தான் போய்கிட்டு இருக்காரு. எனக்கு அவர் என்ன 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 பேசுறதுன்னு தெரியல நூர் அகமதை பத்தி. பட் எனக்கு இன்னைக்கு எப்போ மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, ஓட்டு நல்லா போட்டான், எனக்கு அதனால வந்து பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. அன்சுல் கம்போஸுமே நான் பேட் சொல்ல மாட்டேன்னா டெத்து நல்லா போடுறான், அவன் நல்ல லைன்ஸ் போடுறான். அதாவது நல்லா போட்டு அடி வாங்குறதுன்னு ஒரு ரகம் இருக்கு, அந்த மாதிரி அன்சுல் நல்லா போடுறான். பட் ஆடா ஏதாச்சும் ஒரு போடுறான், பட் என்ன பண்ண முடியும், வேற ஆள் இல்ல நம்ம டீம்ல இருக்கிறது அவ்வளவுதான். பட் எனக்கு தெரிஞ்சு நல்ல சேஞ்சஸ் பண்ணாங்க. பிரசாந்த் கார்த்திக் சர்மா அந்த பிரைஸ் டாக் ஒதுக்கி வச்சுட்டு டீம் ஜெயிக்கணுங்கிறத பார்த்து கரெக்டா எடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி போகணும். அப்பதான் சிஎஸ்கே வந்து நான் வந்து இப்பயும் சொல்ல டாப் 4லாம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. மேபி ஒரு டீசென்டான பொசிஷன்ல முடிக்கணும்னா கன்ஃபார்ம் சிஎஸ்கே இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணுங்கிறத நான் சொல்றேன் இங்க. சரி ஓகே, எப்படியோ இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. இன்னைக்கு தான் நான் காலைல டர்ஃப் விளையாடி அங்கே நல்லா விளையாடிட்டு வந்தேன். அதை யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு நான் நல்லா விளையாண்டோம், சிஎஸ்கே நல்லா விளையாடுமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக சிஎஸ்கே நல்லா விளையாண்டுருச்சு. ஒரு நல்ல வீக்கெண்டா இருந்தது. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு நல்ல வீக்கெண்ட் கிடைச்சிருக்கு. நாளைக்கு நல்ல ஆர்சிபி எம்ஐ மேட்ச். அவங்க அப்படியே அடிச்சுக்கிட்டு நம்ம நல்லா ஜெயிச்சிட்டோங்கிறது நல்லா அப்படி கை மேலக்கு அப்படியே அப்படி தோல் அப்படி போட்டுட்டு அப்படி படுத்துக்கிட்டு நாளைக்கு மேட்சை பார்ப்போம். ஸோ நான் என் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு சிஎஸ்கே என்ன நல்லா பண்ணாங்க, எது நல்லா பண்ணலைங்கிற உங்கள் தாட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போடுங்க. அப்பதான் நான் போற டக்குன்னு உங்க இதில் வந்து சேரும். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோ. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆரோட ஜெயிப்பாங்கன்னு தெரியல, பட் ஓகே பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நாளைக்கு மேட்ச் ஜாலியா பாருங்க. ஸோ பார்ப்போம். பை கைஸ்.